வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கல்லி கிரிக் டாக் சேனல். இந்த வீடியோவில் ஐசிசியோடைய ட்ரீம் டீம் அப்புறம் இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட டே 2 ஹைலைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஐசிசி அவார்ட் 2020 இது நாளைக்கு 2 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதுக்கு ட்ரெய்லர் மாதிரி இன்னைக்கு ட்ரீம் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிஐ டீமுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, எம்எஸ் தோனி இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் எம்எஸ் தோனி தாங்க கேப்டன். T20 டீமுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, எம்எஸ் தோனி, ஜஸ்மித் பும்ரா இந்தியா டீமை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் நம்ம தலை தோனி தாங்க கேப்டன். டெஸ்ட் டீமுக்கு விராட் கோலி அப்புறம் அஸ்வின் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. விராட் கோலி தான் டெஸ்ட் டீமுக்கு கேப்டனாக இருக்கார். ஸோ 3 ஃபார்மெட்லேயும் இந்தியன்ஸ் தாங்க கேப்டன். அதில் 2 எம்எஸ் தோனி, 1 விராட் கோலி. ஸோ ஐசிசி கிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க நம்ம தலை தோனி தான். என்ன தான் வயசானாலும் அவருடைய ஸ்டைல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இன்னும் பல வருஷத்துக்கு இவருடைய பேர் கண்டிப்பாக ரெக்கார்ட் புக்கில் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்பர் 7 இவருடைய பேரை ஆணித்தரமாக கொத்திட்டு போயிருக்காருங்க. இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே 2 டே ஆரம்பித்து 36 for 1 277 for 5. ஸோ டே ஃபுல்லாக இந்தியா டீம் தாங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. கில் அப்புறம் ரிஷப் பண்ட் 2 பேருமே அவங்க ஸ்டைலில் டீசெண்டான சப்போர்ட் கொடுத்தாங்க டீம் இந்தியாவுக்கு. அப்புறம் நம்ம சர் ஜடேஜா டீமில் அவருடைய இடத்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காருங்க. ரஹானே ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி நாக் ஆடிட்டுருக்காருங்க கிரவுண்டில். இன்னுடைய ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரஹானேவுடைய செஞ்சுரி தாங்க. 200 பால் ஃபேஸ் பண்ண இன்னிங்ஸில் 100 ரன் நல்ல சாலிடாக நின்று அடிச்சிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஜடேஜா கூட அவர் கொடுத்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவை லீட் பண்ணியிருக்குங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் 104 ரன் வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் ஆஸ்திரேலியா விட்ட 5 ட்ராப் கேச்சஸ் தாங்க. 5 பேர் 5 கேட்சை 5 விதமாக விட்டால் அது தப்பாங்க.